ஹalleluya. கொஞ்சம் நாம் எழுந்திருந்த வண்ணமாக உற்சாகம். Praise the Lord. Hallelujah. ரெண்டு லீடர்ஸ் நாம செலக்ட் பண்ணோம். ஒன்று எடுத்து அங்கிட்ட இப்போ சனா கூட அடுத்தவங்க யாருன்னு செலக்ட் பண்ண போகிறோம். ஏவா பியானி ஜூம்லாம் பண்ணல. ஜூம்லாம் பண்ணல. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நம்ம இந்த நேரத்தில் என்ன பண்ண போகிறோம்? குரூப் பிரிஞ்சு பைபிள் கிளாஸ் கேட்கறது, பைபிள் எழுத வைக்கிறது எல்லாமே மெயினாக இருக்குது. தேவ நாமம் மகிமைப்படணும். அதுக்கு தான் நம்ம இதெல்லாம் செய்கிறோம். நம்ம பண்ணும்போதெல்லாம்
நான் இன்னும் பைபிள்ல வளர்ந்துருக்கேன். இது வரைக்கும் நிறைய பார்ட்டிசிபேட் பண்ணாதவங்க எல்லாம் எழுத வச்சு பண்ணதோட நல்லா பண்ணியிருக்காங்க. கௌரி சிஸ்டர், நம்ம சாந்தி சிஸ்டர், அவங்களாம் கூட நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ என்னன்னா நம்ம எவ்வளோ வளர்ந்துருக்கோம் அதான் மெயின். அதுக்காக தான் எழுத வைக்கிறது, படிக்க வைக்கிறது. ஸோ இப்போ நாம் என்ன பண்ண போகிறோம், நான் ஒரு கொஸ்டின் கொடுப்பேன். அந்த கொஸ்டினில் வந்து சாய்ஸ் இருக்க மாதிரி இருந்தால் ஒரே குரூப்புக்கு தான் கேட்போம், அடுத்த குரூப்புக்கு அந்த கொஸ்டின் போகாது. சாய்ஸ் இல்லை, அந்த கொஸ்டின் ஒருத்தரால சொல்ல முடியல, இன்னொருத்தரால சொல்ல முடியும்னா சொல்ல முடிஞ்ச குரூப் அவங்க. இப்போ ஏ குரூப் கொஸ்டின் அவங்க சொல்லிட்டாங்கன்னா அவங்களுக்கு 10 மார்க். சப்போஸ் சொல்ல முடியாமல் பிக்கு போச்சா 5 மார்க், பிலேருந்து சிக்கு வந்தால் 5 மார்க்ஸ். ஸோ இந்த மாதிரி மாற்றி வரும், அது மாத்திரம் பார்த்துக்கோங்க. அப்புறம் அப்பப்போ நாங்கள் ஸ்கோர் சொல்லுவோம். இப்போ முதலாவது கேள்வி நம்ம குரூப் நம்பர் 1 ஏ குரூப்புக்கு முதலாவது கேள்வி. ஏ குரூப் கொஞ்சம் எழுந்திருச்சு, யார் யார் ஏல இருக்கீங்கன்னு சொல்ல முடியுமா? உங்கள் பேர்லாம் சொல்லுங்கப்பா. பேர் சொல்லுங்க, எல்லாம் கை தட்டுவாங்க. பேர் சொல்லுங்க சத்தமா, சத்தமா எழுந்திருச்சு சத்தமா. பி குரூப் சொல்லுங்க இப்போ. அடுத்தது சி குரூப் சொல்லலாம். எல்லாரும் ஒவ்வொருத்தர் அழகா என்ன பண்ணலாம், கை தட்டலாமா? சரி, முதலாவது சுற்று எப்படின்னா இதுல வந்து நான் சாய்ஸ் கொடுக்குறேன். அதனால இது வந்து ஏ குரூப் கேட்டா ஏ குரூப்போட முடிஞ்சிடும். வேற யாரும் கத்தக்கூடாது. அவங்க சொல்லும் போது நீங்க கத்துனதை கேட்டு சொன்னாங்கன்னு சொல்லக்கூடாது. ஸோ கத்தக்கூடாது, சைலண்டா டிஸ்கஸ் பண்ணிக்கோங்க எதுவாக இருந்தாலும். முதல் கொஸ்டின் வந்து மோசே கோலை ஓங்கி அடித்த இடம் எது? ஏ மேரோம், பி மக்னாயிம், சி மேரிபா. சத்தமா சொல்லணும். கரெக்டா தான் சொன்னா, சத்தமா சொல்லணும், எனக்கு கேட்கணும் நீ சொல்றது. கை தட்டுங்கப்பா. ஃபர்ஸ்ட் மார்க் 10 மார்க்ஸ். அடுத்தது மூன்றாவது சுற்று. மூன்றாவது சுற்றுல ஏ குரூப்கான கேள்வி. இது வந்து ஆப்ஷன் கிடையாது, அதனால எல்லாரும் லைனா வரும். நீங்க சொல்லலைன்னா அவங்க சொல்லுவாங்க, அவங்க சொல்லலைன்னா இவங்க சொல்லுவாங்க. ஓகேவா? முதல் கேள்வி, நிகுஸ்தான் முத்திரை எல்லா மெடிக்கல்ஸுக்கும் என்ன சம்பந்தம்? மெடிக்கல் முத்திரை இருக்கு இல்லையா, மெடிக்கல்ல முத்திரை போட்டிருப்பாங்க ஒரு பாம்பு சுத்தின மாதிரி, நிகுஸ்தான்லயும் இருக்கும். அதுக்கான சம்பந்தம் என்னன்னு சொல்லணும். நான் என்ன கொஸ்டின்லாம் மறைச்செல்லாம் கேட்கல, பைபிள் ஸ்டடியில எடுத்தது. இதை மறித்து போற நிலைமை இல்ல. அதுக்கும் மெடிக்கல் சிம்பிள் இருக்கு இல்லையா, அதுலயும் சேம் இருக்கும். ஆனா நிகுஸ்தான்ல ஒரு சர்ப்பம் தான் இருக்கும், இதுல 2 இருக்கும். அதுக்கான சம்பந்தம் என்ன? சரி, ஓகே. ஆனா நான் எதிர்பார்த்ததை யாரும் சொல்ல, மெடிக்கல்ஸ்க்கும் நிகுஸ்தானுக்கும் சம்பந்தம் இல்லை. ஏன்னா ஃபுல் மார்க் கொடுத்துடலாம், கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லிட்டாங்க. அதுக்கு ஆமா, நான் தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். இது என்னன்னா முத்திரையில வந்து 2 பாம்பு இருக்கும், ஆனா அதுல வந்து ஒண்ணுதான் தூக்கப்பட்டிருக்கும். அது வந்து வெண்கலத்துல செஞ்சு அதை மோசையை வந்து உயர்த்தி வச்சிருப்பாரு. ஸோ அதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஸோ அவங்களுக்கு 10 மார்க்ஸ் கொடுத்துடலாம். ஏ குரூப் எல்லாம் கை தட்டலாமா? இப்ப பி குரூப்கான கேள்வி. எங்க பி குரூப்பை கொஞ்சம் எனக்கு மறைக்கிறீங்க, அவங்க சொல்லும் போதுதான் தெரியல. யோசபாத் விரோதமாய் யோசபாத்துக்கு விரோதமாக யாரெல்லாம் வந்து சண்டை போட்டாங்க? ஃபாஸ்டா எழுதுனதான்னு என் கையெழுத்து எனக்கு புரியல. யோசபாத் யுத்தம் பண்றாரு, நிறைய தடவை மெசேஜ்ல கேட்டிருக்கோம். அவருக்கு விரோதமா யாரெல்லாம் வந்தாங்க? யார் சண்டை போட நின்னாங்க? டிஸ்கஸ் பண்ணி சொல்லுங்க.
சரி, அவங்களுக்கு தெரியல. அடுத்தது சி குரூப்கான இல்ல இல்ல அதே கேள்வி. ம். எனக்கு அப்படி சிம்பிளா இல்ல ஆமான் பத்தி எனக்கு சொல்லுங்க. ஆமான் பத்தி அவன் யாரு, என்ன பண்ணா, ஏன் பண்ணா, அதை சொல்லுங்க. இல்ல அதெல்லாம் அதெல்லாம் தேவையில்லை. ஆமான் எந்த காலத்துல வந்தார், அந்த ஓரளவுக்கு ஆமானுடைய நோக்கம் என்ன, அதை சொல்லிட்டீங்க. சரி, இப்போ உங்களுக்கு 10 மார்க்ஸ் கொடுத்துருங்க. கை தட்டுங்க எல்லாரும். அடுத்தது நாலாவது சுற்றுல ஏ குரூப்கான கேள்வி, ஆகாரை பற்றி சொல்லுங்க. நீங்க பைபிள் ஸ்டடியில கேட்டதே எனக்கு சொல்லணும், அப்பதான் மார்க் போடும். அவங்களுக்கு அப்படிதான் போட்டிருக்கேன், இல்லைன்னா சொல்லனா போட்டுக்க மாட்டேன். ம். அப்புறம் ஆகாரை பத்தி வேற என்ன, ஆகார் குடும்பம் என்னாச்சு, எப்படி இருக்காங்க, பிள்ளைங்க இருந்ததா, இது வரைக்கும் சொன்னது ஓகே தான். நான் கேட்கறது இன்னும் குழந்தை. அவன் பேர் என்ன, நான் இதெல்லாம் கேள்வி இல்லை இருந்தாலும் கேட்கிறேன். நீங்க யோசிக்கிறா கேள்வி கேட்கும்போது சொல்றாங்க. சரி ஓகே, 10 மார்க், எல்லாரும் கை தட்டுங்க. அடுத்தது பி குரூப்கான கேள்வி, மோசேயை பத்தி நீங்க பைபிள் ஸ்டடியில என்னெல்லாம் கேட்டீங்களோ அதை சொல்லுங்க. மிஸ்டர் மோசையை பத்தி நிறைய படிச்சுட்டாங்க. படிச்சதெல்லாம் நீங்க எழுதுனது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நிறைய நல்லா படிச்சது என்னவோ அதை அழகா எழுதியிருந்தாங்க மோசையை பத்தி. சரி, எல்லாம் கிளாப் பண்ணலாமா? அவங்களுக்கு 10 மார்க். இப்போ சி குரூப்கான கேள்வி, சி குரூப் வந்து யோசுவாவை பத்தி சொல்லுங்க.
சரி, ஓகே, எல்லாம் சொல்லுங்க. மெயினா யோசுவாவுடைய எய்ம் என்ன? லாஸ்டா அவர் ஊழியத்துக்கு பண்ணல, ஃபைனலா ஒரு அறிக்கை செய்யறாரு. அது என்ன? யோசுவா வந்து கடைசியா மரிக்கிற தருணத்துக்கு முன்னாடி யோசுவா ஒரு அறிக்கை செய்யறாரு. சரி, எல்லாம் கிளாப் பண்ணுங்கப்பா. இப்ப அடுத்தது 5வது சுற்று. 5வது சுற்றுல என்னன்னா, நம்ம சந்திரனை பத்தி படிச்சோம் பைபிள் ஸ்டடியில. எஸ்யா, சாந்தி சிஸ்டர் கொஞ்சம் கேளுங்க. அதாவது சந்திரனை பத்தி படிச்சோம். நீங்க என்னெல்லாம் படிச்சீங்கன்றதை எனக்கு சொல்லுங்க. நம்ம என்னெல்லாம் கத்துக்கிட்டோம்? இன்னும் பைபிள்ல சந்திரனை பத்தி யார் என்ன சொல்லியிருக்காங்க? சந்திரன் எல்லாம் ஓகே. சந்திரன் சூரியன் எல்லாத்தையும் சொல்லியிருக்கு, வருது அதுல. சந்திரனை பத்தி என்ன சொல்லியிருக்காங்க? ஆயிலோன் மேல் கிபியோன் மேல் இல்லைன்னு சொன்னாங்க. அடுத்தது சொல்லலாம், நீங்க யாருனாலும் சொல்லலாம், உங்க குரூப்ல நீங்க யாருன்னா சொல்லலாம். வேற யாராவது சந்திரனை பத்தி உங்க குரூப்லயே தான் வேற ஏதாவது செஞ்சிருக்காங்களா, சொல்லியிருக்காங்களா? நீங்க சொல்லக்கூடாது, நீங்க 3 பேரும் சொல்லுங்க. சந்திரனை பத்தி நான் நிறைய சொல்லிருக்கேன். நீங்க சொன்ன கொஸ்டினுக்கு ஆன்சர் ஓகே, 10 மார்க்ஸ். சந்திரனை பத்தி இன்னும் நிறைய சொல்லியிருக்காங்க. நமக்கு தெரியும் யோசேப்பு என்ன பண்ணாரு, சொப்பனம் கண்டாரு இல்லையா? அதை மறந்துட்டீங்களா? ஸோ சந்திரன் அந்த இதுல அது மாத்திரம் இல்லாம சந்திரனை குறிச்சு நம்ம சூலமித்தியை பத்தி பாடுறாங்க. சூலமித்தியை வச்சு சந்திரனை போல அழகு. ஸோ இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். சந்திரனை போல அழகு, சூரியனை போல் கெடி, கெடி வேற அழகு வேற. ஸோ இந்த காரியங்கள்லாம் அதுல இருக்கு. ஸோ இவங்களுக்கும் ஃபுல் மார்க்ஸ் கொடுத்துருவோம். எல்லாம் கிளாப் பண்ணுங்க. அடுத்து பி குரூப் கேட்கல. பி குரூப்கான கேள்வி சூரியனை பத்தி நீங்க என்னெல்லாம் படிச்சீங்க? சூரியன் வந்து ஒரு நாளைக்கு ஃபுல்லா சுத்தம் 23.20 வரை நின்னுது. அழகா டைம் கூட சொல்லுங்க. அப்புறம் திருப்பி ரொட்டேஷன்ல அது சுத்திச்சு. அது யார் காலத்துல? இவரு மோசே காலம். மோசே, அதாவது இவரோட காலம். நீங்க எழுதிருக்கீங்க, ஆனா மறந்துட்டீங்க. ஆமா, அந்த எசேக்கியா ராஜா. ஆமா, வாயில வந்து எசேக்கியா ராஜா. அதுக்கப்புறம் வந்து வேற என்ன சூரியனை பத்தி பைபிள்ல வருது? அது வந்து எல்லா தேசத்துக்கும் வந்து ஒளி இல்லாம இருந்துச்சு, அதனால உலகமே அதை பத்தி எழுதிருக்காங்க. வெரி குட். சரி, 10 மார்க் போடுறேன். அடுத்த சிக்கான கேள்வி நட்சத்திரங்கள். நான் அந்த மாத்தியெல்லாம் கேட்கல. நட்சத்திரங்களை பத்தி பைபிள்ல என்னெல்லாம் படிச்சிருக்கீங்க? பைபிள் ஸ்டடியில என்னெல்லாம்? வால் நட்சத்திரம். வெரி குட், கை தட்டுங்கப்பா. அப்புறம் வேற அவ்வளவுதானா? நட்சத்திரங்கள் வேற யார் பார்த்தாங்க? இந்த நட்சத்திரத்தை குறி பார்க்க யூஸ் பண்ணாங்க. தூதர்கள் பார்த்தாங்க. காலக்குறிப்புக்காக படைத்தார். அது இல்லாம யோசேப்பு சொப்பனத்துல பார்த்தார். அது மறந்துட்டீங்க? இல்ல, அதை சொல்லணும். அது பாயிண்ட்னா நம்மளோட சொல்லணும். அடுத்தது வந்து நட்சத்திரங்கள் வந்து பேரிட்டு அழைக்கிறாரு. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நட்சத்திர பேரும் வச்சிருக்கிறாங்க. ஒரு நட்சத்திரம் நம்ம உருவாகும் போது ஒரு நட்சத்திரமும் தோன்றும்னு. ஆனா அதை வச்சுதான் அவங்க என்ன பண்றாங்க, பிறப்புக்காக வச்சு ஹிந்துஸ் வந்து அதை பாக்குறாங்க. நாள் பாக்குறவங்களா, நட்சத்திரம் பாக்குறவங்களா இருக்காங்க. அப்ப நம்ம இந்த குரூப் ஃபுல் மார்க்ஸ் கொடுத்துடலாம். எல்லாம் கை தட்டிடுங்க. இப்ப 7வது சுற்று. 7வது சுற்றுல
ஆறாவதா? சரி, ஆறாவது சுற்று. இதுல வந்து ஏ குரூப்கான கேள்வி. மார்க்ஸ். டீம் ஏ 50 மதிப்பெண்கள், டீம் பி 30 மதிப்பெண்கள், டீம் சி 55 மதிப்பெண்கள். இப்போ டீம் சி வந்து 5 மதிப்பெண்கள் கூட எடுத்திருக்காங்க. பி குரூப் விடாதீங்க, விட்டீங்கன்னா அவங்க எடுப்பாங்க. ஆறாவது சுற்றுல ஃபர்ஸ்ட் கேள்வி, யோசுவாவுடைய குணம், அவருடைய குணம் நல்லது என்னது? யோசுவா கிட்ட இருந்த பெஸ்ட் கேரக்டர். நான் நிறைய வெளியில இருந்து எடுக்கல, பைபிள்ல இருந்து எடுத்ததுனால சொன்னதே கூட சிலது ரிப்பீட் ஆகும். நிறைய சொல்லலாம், என்னெல்லாம் தெரியும் நிறைய சொல்லலாம், என்னென்ன தெரியுமோ சொல்லலாம். மைக் வாங்கிக்கோ, நீ பேசுறது எனக்கு. பிரேவ் 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 தைரியம். யோசுவா வச்சு யாரு? மோசேக்கு அடுத்தது ஆண்டவர் வந்து யோசுவாவை தேர்ந்தெடுத்திருந்தார். ஓகே, அவர் பிரேவா இருந்தாரு. அப்புறம் என்ன பண்ணாரு? அந்த ஆண்டவர் சொன்னது கீழ்ப்படிந்தார். எரிகோ கோட்டையை வந்து சுற்றி வரும்போது அமைதியா இருக்கணும், 7 நாள் சுற்றி வந்தாங்க, பேசக்கூடாதுன்னு சொன்னாங்க, 7வது நாள் துதித்து பாட சொன்னாங்க, அதெல்லாம் கேட்டாரு, கீழ்ப்படிந்தார். அப்புறம் கானான் தேசத்துல கானான் தேசத்துல யோசுவாவும் காலேபும் மாத்திரம் பிரவேசித்தாங்க. அதை என்ன பண்ணாங்க? பங்கிட்டு கொடுத்தது யாரு? அவங்க பங்கிட்டு கொடுத்தது யோசுவா தான். யோசுவாவுடைய கடைசி அறிக்கை இப்ப கூட சிஸ்டர் சொன்னாங்கல்ல, அது என்னது? நானும் வென்றிட்டார். அது எல்லாருக்கும் தெரியும். ஓகே, 10 மார்க்ஸ். கிளாப் பண்ணிடுங்கப்பா. அடுத்தது பி குரூப்கான கேள்வி. பி குரூப்கான கேள்வி, மோசேயின் கல்வி. மோசே என்ன படிச்சாரு, எப்படி இது பண்ணாரு, அதை பத்தி சொன்னாரு. சிறந்த உலக அளவுல வல்லுநராக இருந்தாரு. அப்புறம் வந்து அவருடைய பாஷைகள், எபிரேய பாஷை, பாபிலோன் பாஷைகள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாரு. அப்புறம் வந்து மெடிக்கல் லெவல்ல அவர் படிச்சுட்டாரு. எல்லா கலையிலும் சிறந்து விளங்கினாரு. நல்ல படிப்பா, நல்ல என்னென்ன படிக்கணும் அதெல்லாம் படிச்சுட்டாரு. அப்புறம் மோசே எல்லாம் ஸ்பெஷல் இன்சிடென்ட் அவர் படிச்சார்ல, வில் வித், அதனால ஸ்பெஷலா ஆமா, வில் வித்த. அப்புறம் வந்து அந்த வில் வித்தியில அவர் என்ன ஸ்பெஷலா பண்ணாரு? நான் கூட சொல்லியிருக்கேன் அந்த கதையை. நைல் நதியில போகும். ஆமா, நைல் நதியில வந்து கோலை அடிக்கும்போது அது பாம்பா மாறுது. அது இல்ல, நைல் நதியில அவர் போகும்போது எந்த மீனை பார்த்து ஷூட் பண்ணமோ கரெக்டா ஷூட் பண்ணுவார். ஆமா, அதை ஷூட் பண்ணது நேக்கு, அவரோட நேக்கு கரெக்டா இருந்துச்சு. சரி சரி, அவங்க சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் ஓகே. 10 மார்க்ஸ். அடுத்தது சி குரூப்கான கேள்வி, தானியேலுடைய ஜெபம். தானியேலுடைய ஜெபம். ஜெபம் இல்ல, தானியேல் ஜெபம் பண்ணார்ல. தானியேல் 9ஆம் அதிகாரத்துல அவர் வந்து அவர் பாவம் செய்யாதவர், பரிசுத்தமும் குற்றமுற்றவர், நீதி உள்ளவர், சுவாசம் உள்ளவர், அவர் இடத்துல வேத விஷயத்தை தவிர வேறு எதுக்கு அவர் குற்றம் பார்க்க முடியாது. ஆனா அப்படிப்பட்ட தானியேல் தேவனுக்காக, ஜனங்களுக்காக தன்னை தாழ்த்தி தான் பாவம் செய்தது போல பாவ அறிக்கை செய்தார். தானியேல் 9ஆவது. அப்புறம் அடிமைத்தனத்திலும் நியாயப்பிரமாணத்தை கைவிடாமல் அதை ஃபாலோ செய்தார். இதெல்லாம் சித்திரத்துக்கு படைச்சது சாப்பிட்டதுக்காக தேவ வைராக்கியம். அந்த ஜெபத்துல வந்து இன்னும் இருக்கு, நிறைய இருக்கு. அவர் ஜெபிக்கும் போது அவருக்கு கட்டளை வெளிப்பட்டது. ஏன்னா அவர் கட்டளைக்கு பிரியமான அவருக்கு வந்து வரப்போகிற இருந்த ராஜ்யங்கள், இப்போ இருக்கிற ராஜ்யங்கள், இனி வரப்போகிற அந்த 4 ராஜ்யங்களுக்கு இருக்க வெளிப்பாடு தரிசனங்களை 3 வித காரியங்கள்ல பார்க்கிறாங்க. தானியேல் 2ஆம் அதிகாரம், 7ஆம் அதிகாரம், 8ஆம் அதிகாரத்தில் அது 3க்கும் சாம்பம் வித்தியாசமான ஊமைகளால உருவெடுக்க. சரி, அது மாத்திரம் இல்லாம இன்னொன்னு என்ன சொன்னாரு? விடுதலை, இஸ்ரவேல் விடுதலை குறித்து எந்த வாரத்துல சொன்னாரு? அதெல்லாம் இருக்கு. 70 வாரம், 69வது வாரத்துலதான் இவங்க விடுதலையாக்கப்பட்டு போனாங்க. அடுத்து 70வது வாரம், 69ல இருந்து 70 வரைக்கும் இப்ப இருக்கிற காலங்கள். சோ அது இல்லாம அவர் வெளிப்படுத்தின விசேஷத்தை எல்லாம் கூட சொல்லிட்டாரு.
ஆமா அதெல்லாம் கூட அவரோட வெளிப்பாட்டுல அவர் சொல்லிட்டார். ஆன்டியோகஸ் எபிஃபானஸை குறித்து சொன்னவர் அவர் தான். தானியேலை பத்தி சொல்ல நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கு. ஸோ அவங்க சொன்னது பாயிண்ட்ஸ் ஓகே. 10 மார்க்ஸ் போட்டுருவோம். கை தட்டுங்கப்பா. அடுத்தது ஏழாவது சுற்றா? அடுத்தது ஏழாவது சுற்று ஏ குரூப்கான கேள்வி. ஆபிரகாம் யாருக்கு தசம பாகம் கொடுத்தான்? மன்னர்கள், அரசர்களுக்கா? அரசு தசம பாகமா? ஏன் காட்க்கும் ஏஞ்சல்ஸ்க்குமா? தெரியல தெரியல. ஓகே, அந்த சாரால் கூட நகைப்பாங்களே அந்த இன்சிடென்ட்டா? அது தெரியல. ஒரு ராஜா பேரு சாலேமின் ராஜா. சாலேமின் ராஜா இது வரைக்கும் குறித்து சொல்லியாச்சு. உங்களுக்கு தெரியல. மெல்கி சேதேக்கு, இது எல்லா இடத்துலையும் படிச்சிருப்போம். மெல்கி சேதேக்கின் முறைமையின்படி அவர் பிரதான ஆசாரியராக இருக்கிறார் எல்லாம் சொல்லியிருப்போம். ஆனால் அது எல்லாரும் மறந்துட்டீங்க. ஓகேவா? அடுத்தது பி குரூப்கான கேள்வி. சாராள் எத்தனை வருடங்கள் பிள்ளை இல்லாதிருந்தாள்? 100 வயது வரை. அவருக்கு 100 வயசு, இவருக்கு 90 வயசு. ஆமா, சரி, பிள்ளை இல்லாத. ஓகே, கை தட்டிடுங்கப்பா. கரெக்டா. சி குரூப்கான கேள்வி. இப்போ பைபிள்ல வந்து பிள்ளை இல்லாமல் இருந்த 2 பேர் நிறைய தெரியும் உங்களுக்கு. 2 முக்கியமானவர்கள் பிள்ளை இல்லாம இருந்தாங்க. ஆனா 2 பேரும் ரொம்ப முக்கியமானவங்க. அண்ணால் இல்லை, அண்ணால் மட்டும் இல்லை, அண்ணால் தெரியும் சிஸ்டர், அதனால சொல்றேன். அடுத்து முக்கியமானவங்க சொல்லுங்க. அப்புறம் 2 பேர் லேயாள் பிள்ளை இல்லாமல் இருந்தவங்கன்னா உடனே மெயினானது எது ஞாபகம்? அங்கதான் போகணும். இதெல்லாம் செகண்டரி தான். ஸோ மெயினானது எலிசபெத். ஓகே, கரெக்ட் பாயிண்ட். 10 மார்க்ஸ் கொடுக்கும். அடுத்த கேள்வி வந்து ஏ குரூப்கான கேள்வி. முதல் பாஷை எது அப்படின்னு சொல்லப்படுது? ரொம்ப நாள் முன்னாடி உண்டான பாஷை. அதான் என்ன மூல பாஷைங்கிறது? என்ன பாஷை? வெரி குட், கை தட்டிடுங்கப்பா. செகண்ட் குரூப்கான கேள்வி, பி குரூப்கான கேள்வி. பி குரூப்கான கேள்வி. பற்பல பாஷைகளை பேசினாங்கல்ல, அது எப்போ? ரெண்டு இடத்துல வரும், உங்களுக்கு எது சொன்னாலும் ஓகே. மோசே காலத்துல பேசினாங்க. இல்ல, அதை நான் கேட்கல. பற்பல பாஷைகள் பேசினார்கள் பைபிள்ல எழுதியிருக்கோம். அவங்க எப்ப பேசினாங்க? புதிய ஏற்பாட்டுல இருக்கலாம், பழைய ஏற்பாட்டுல இருக்கலாம், பாருங்க. பழைய ஏற்பாடுல தான் பேசினாங்க. அது எப்போ? அந்த டைம் எப்போ ஸ்டார்ட் ஆச்சுன்னு சொல்லுங்க. 400 வருஷத்துக்கு. இல்ல இல்ல, வருஷம் கேக்குறீங்க? யார் காலத்துல பாஷை பிரிந்துச்சு? யாருக்கு அப்புறம்? இவரு ஆபிரகாம் காலத்துல. ஸோ அவங்களுக்கு இல்லை, இந்த மார்க் இல்லை. ஆனால் உங்களுக்கும் இந்த கேள்வி வராது, ஏன்னா எதில் சாய்ஸ் இருக்க மாதிரி தான் உங்களுக்கு. பற்பல பாஷை அப்படிங்கிறது என்னன்னா, அபிஷேகம் பெற்றாங்க இல்லையா, அப்போ அவங்க வந்து சுற்றி இருந்தவங்கலாம் பற்பல பாஷைகளை பேசினாங்க. ஆமாம், அந்த இடத்துல இருந்தது. அதே மாதிரி பற்பல பாஷைன்னு சொன்னால்
ஒரே பாஷையா இருந்தது. பேலேகு நாட்கள்ல பற்பல பாஷை பேசுனாங்க. ஸோ அடுத்தது சீக்கான கேள்வி, தேவ பாஷை அப்படின்னு இருக்கா? தூதர் பாஷைனா என்ன, தேவ பாஷைனா என்ன? தூதர் பாஷைனா அதனால இதுல போட்டிருந்தேன், வேற இதுல அந்த இன்னும் அடுத்ததுல பாத்தீங்கன்னா பாத்துருக்கேன். ஆஹா, அங்க நான் பேசல. எது? அதுல வரும். அதான் உங்களுக்கு என்ன தெரியுதோ சொல்லுங்களேன். தேவ பாஷைனா என்ன, தூதர் பாஷைனா என்னன்னா ஃபுல் மார்க் போட்டுடலாம், கிளாப் பண்ணிடுங்க. ஆனா தேவ பாஷை தூதர் பாஷை அதுக்காக அர்த்தம் என்னன்னா தேவனோடு பேசுறது தான் தேவ பாஷை. இப்ப நமக்கு எது தேவ பாஷை அப்படின்னா அந்நிய பாஷை. மற்ற பாஷையில பேசுறது தேவன் கேட்பார், அவருக்கு எல்லாம் தெரியும். ஆனாலும் நம்ம அந்நிய பாஷையில பேசும்போது நமக்கும் தேவனுக்கு மட்டும்தான் தெரியும். பிசாசு சொல்றது, பிசாசு நம்ம என்ன பேசுறோம்னு தெரியாது. அதனால அது நமக்கு ஒரு பாதுகாப்பு. அதனால என்ன பண்ணணும், நம்ம இந்த தேவ பாஷையை கேட்டு பெற்றுக்கணும். அடுத்ததாக அடுத்த ரவுண்ட் போறோம். இப்போ வந்து ஏ குரூப்கான கேள்வி அடுத்த ரவுண்ட்ல. ஆவிக்குரிய விக்கிரக ஆராதனை அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆவிக்குரியவர்கள் செய்கிற விக்கிரக ஆராதனை. ஆண்டவருக்கு மேல, அதாவது அவரை விட அதிகமா ஒரு விஷயத்தை நேசிச்சாலும் அதான் விக்கிரக ஆராதனை. சரி, ஓகே. அடுத்தது அடுத்த குரூப்கான கேள்வி. ஆவிக்குரிய கேட்டால விக்கிரக ஆராதனை எங்க தொடங்குச்சு? விக்கிரக ஆராதனை எங்க தொடங்குச்சு? ஆபிரகாம் காலம் பதி கொடுக்கறது. நீங்க எல்லாமே கொஸ்டின்ல அதை எழுதிருந்தீங்க, அதுக்கும் மார்க் போட்டிருந்தேன். இது ஆக்சுவலா விக்கிரக ஆராதனை எப்ப தொடங்குச்சுன்னா, எப்போ காயின் ஆபேலை கொன்று போட்டானோ அப்பவே ஆரம்பிச்சிருச்சு. ஆமா, அப்பவே ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கான எவிடன்ஸ் இருக்கு. அது நிறைய பரம்ப ஆரம்பிச்ச நேரத்துல யாக்கோபு வைத்த தூண் ஒரு காரியமா போயிடுச்சு. தவிர மெயினானது யாபேசு நாட்கள்லயே விக்கிரக ஆராதனை தொடங்கிடுச்சு. ஓகே, அடுத்து இப்போ வந்து உங்களுக்குரிய கேள்வி. ராஜாங்கத்துக்காக பொய்யான விக்கிரகத்தை பரப்பியது யார்? ராஜாங்கத்தை பாதுகாக்கிறதுக்காக பொய்யான விக்கிரகத்தை பரப்புறாமா, அவங்க யார்? பைபிள்ல நிம்ரோதின் மனைவி தான் வரும், பைபிள் பேர் இருக்காது வரும், ஆனா ஹிஸ்டரியில இருக்கும். உங்களுக்கு யாருக்கா தெரிஞ்சா சொல்லுங்க, தெரியலன்னா நான் சொல்றேன். நிம்ரோதுடைய மனைவி, அவங்க என்ன பண்ணாங்கன்னா எல்லா இதுலயும் விக்கிரக ஆராதனை பரப்புனாங்க. எதுக்காகனா அந்த ராஜாங்கத்தை அவங்க வணங்கின விக்கிரகம் பேரா சொல்லுங்க. எந்த விக்கிரகத்தை பரப்புனாங்க, இல்ல எந்த விதத்துல பரப்புனாங்க? அந்த எந்த விக்கிரகத்தை பரப்புனாங்க, அவங்க வணங்கின விக்கிரகம் பேர் என்ன? கேமோஷ். கேமோஷ்ங்கிறது விக்கிரகம். ஓகே, அவங்க சொன்னதுக்கு ஆன்சர் ஓகே. ஓகே, கை தட்டிடலாமா? அடுத்ததாக இப்ப என்னன்னா நம்ம வந்து ஒரு சுற்றுக்குள்ள போக போறோம். இந்த சுற்று பேரு ரொம்ப நேரம் பைபிள்லயே கேட்டாச்சு. பாடல் சுற்று, சரியா? பாட்டு பாடணும்.
ஆனா நான் சொல்ற டாபிக்ல தான் பாடணும். பாடுறது வந்து பாடுறத வச்சு அந்த காரியத்தை அவங்க சொல்லிடணும். ஆமா, அவங்க இப்ப பாடுறாங்கன்னா நீங்க சொல்லணும். அவங்க அந்த சம்பவம் எங்க நடந்தது, யார் யார் மூலமா நடந்தது நீங்க சொல்லணும். சொன்னா உங்களுக்கு பாயிண்ட் கிடையாது, அவங்களுக்கு தான் போகும். ஆனா மறைச்சீங்கன்னா அதுக்கு ஏற்ற பாயிண்ட் எடுக்கணும். அதனால ஆமா, அவங்களும் சொல்லலாம். அது இருக்கு, அது இருக்கு. இப்ப இந்த பாடல் சுற்று அப்புறம் ஆக்ஷன் சுற்று. நீங்க அதுக்குள்ள ஆக்ஷனுக்கு போயிட்டீங்க. இப்ப ஏ குரூப்கான கேள்வி, நீங்க 3 பேர் கலந்து ஒரு பாட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு அது ஏதாவது ஒரு இன்சிடென்ட் பின்னாடி இருக்கணும். சப்போஸ் யோசுவான்னு சொன்னோம்ல, யோசுவானா அவரு துதித்தாரு, என்னெல்லாம் யுத்தத்துக்கு எப்படி எதிர்த்து ஜெயிச்சாங்க, அந்த பாயிண்ட்லாம் இருக்கிற மாதிரி ஒரு பாட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. அது மாதிரி எதுவா இருந்தாலும் ஓகே. சிலுவையா இருக்கலாம், பிறப்பா இருக்கலாம், பிறப்பு, கல்வாரி சிலுவை, எது பாடினாலும் நீங்க சொல்ற பாட்டுல வரணும். ஆனா ரொம்ப சிம்பிளா இருக்கக்கூடாது, கொஞ்சம் டஃப்பா இருக்கணும். ஏதோ இப்ப காணிக்கையை பத்தி பாடுறோம், காணிக்கைன்னா அவங்க அது என்னன்றத சொல்லணும். கேரக்டர் பேர் இருக்கு, எல்லாரும் சொல்லலாம். தூதர்களும் உணவார் ஜனங்களை போஷிக்கிறேன். கல்வாரி அன்பை கண்டிடும்பே கண்கள் கலங்கிடுதே, கர்த்தாவின் பாதை எப்போதும் நினைத்த கண்கள் கலங்கிடுமே. துதி செய்ய தொடங்கியதும் எதிரிகள் தங்களுக்குள் வெட்டுண்டு மடிய செய்தி உம்மாலா உங்க குரூப் 3 பேரும் நீங்க சேர்ந்து ஒரு பாட்டு செலக்ட் பண்ணி, நீ இல்ல செலக்ட் பண்ணக்கூடாது, ஒருத்தர் பாடணும். அந்த ஆக்ஷனை வச்சு நீங்க 2 பேரும் ஆன்சர் பண்ணணும். இவங்க ஆக்ஷன் பண்ணுவாங்க, பாட்டை சொல்ல மாட்டாங்க. ஆக்ஷன் தான், அதை வச்சு நீங்க 2 பேரும் பாட்டை சொல்லணும். ஆமா, பாட்டு நம்ம கொடுத்துடலாம். பாட்டு ஆமா.
என்னுடையது இல்ல, அவங்க பாட்டு தெரிஞ்சு வேற பாட்டு வேற பாட்டு. எல்லாரும் 10 மார்க் வாங்கியாச்சு. டீம் ஏ 110, டீம் பி 90, டீம் சி 125.